உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து ஆளுநர் ஆர்.என். ரவியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆளுநர் ஆர்.என். ரவி தனது தவறை உணர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கே. வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த பெரிய போர் இது. சாதாரணமானது. அரசியல் சட்டத்தினுடைய உச்ச போர். ஒரு மாநிலம் அல்ல, எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியல் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். என்றால் மக்கள் விரோத ஒரு நிலை, மக்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லும்போது கொல்லைப்புற வழியாக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யலாம் என்பதற்கு இனிமேல் அப்படி செய்ய முடியாது என்பதற்கு இந்த உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல அளவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது வரவேற்க தகுந்த ஒன்று. கால கெடு முடிந்த பிற்பாடு, பதவிக்காலம் முடிந்த பிற்பாடு கூட இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் திரும்ப பெற வேண்டும். அவர் திரும்ப பெற இல்லாவிட்டால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இல்லையானால் அவர் தன்னுடைய பொறுப்பை தவறை உணர்ந்தாவது ராஜினாமா செய்துவிட்டு வந்த இடத்திற்கு திரும்ப வேண்டும். ஆளுநர் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்பதை விட, அவர் இதை உணர்ந்து இது ஒரு கடுமையான தண்டனை மாதிரி. ஏற்கனவே பல முறை நீதிமன்றங்கள் ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்திருக்கிறது. அவர் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அவர் ராஜினாமா செய்வது அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது. அல்லது குடியரசுத் தலைவர் அவரை இப்படி பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதற்காக எந்த குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தாரோ அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது. மீண்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்படி இனிமேல் எந்த மாநிலத்திலும் கவர்னர்கள் நடக்க முடியாது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒரு அமைச்சரவையினுடைய தீர்மானங்களை, அந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆளுநருக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஆளுநர் அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.